أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور صدق الله مولانا العلي العظيم அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லாஹு தஆலா நம்ம எல்லா முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததன் காரணமாக அல்லாஹ் நமக்கு தௌபா மஜ்லிஸை நசீபாக்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஜில்காதாவுடைய மாதத்தினுடைய கடைசி நாட்களுடைய தௌபாக்களிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு நமக்கு தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தின் தொடக்கம் எல்லாம் இருக்கிறது. ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போக இருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா நமக்கு நல்ல ஒரு எண்ணங்களை சிந்தனைகளை தந்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், இதா அராதல்லாஹு பிகௌமின் கைரன், அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு நலவை நாடிவிட்டால் வல்லா அம்ரஹும் அல் ஹுலமா, அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ் நல்ல சகிப்புத்தன்மை உடையவர்களிடத்தில் அல்லாஹ் ஒப்படைப்பான். வஜஅலல் மால இந்த சமஹா, அல்லாஹ் பொருட்களை ஒப்படைப்பான், ஆக்குவான், பணக்காரர்களிடத்தில் கொடை வல்லர்களிடத்தில் கொடுப்பான் என்று பெருமானார் சொல்லுகின்றார். அதாவது நல்ல ஆட்சியாளர்கள் இடத்தில் அல்லாஹ் பொறுப்பை ஒப்படைப்பான். ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் நலவை நாடினார். அதே போன்று அந்த காசு பணங்கள் செல்வங்கள்லாம் யாரிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் சமஹா என்று சொல்லுகின்ற கொடை வல்லர்களிடத்தில் இருக்கும். அல்லாஹ் அந்த எண்ணங்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்துவான். பிறருக்கு கொடுக்கக்கூடிய, பிறருக்கு வாரி வழங்குகின்ற அந்த சிந்தனைகளை அல்லாஹ் சிலருக்கு தருகின்றான். வஇதா அராத பிகௌமின் சூஅன், ஆனால் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு தீமையை நாடிவிட்டால் வல்லா அம்ரஹும் அஸ்ஸுஃபஹா, அந்த பொறுப்புகளை அல்லாஹ் மடையர்களிடத்தில் கொடுத்து விடுகின்றான். பார்த்தீங்களா? இது இந்த காலத்திற்கு ஏற்ப பொருத்தமான விஷயமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்ட உமர் ரலியல்லாஹு இரவில் தூங்காமல் இன்று ஆட்சியாளர்களை பார்க்கின்றோம். தான் தன் குடும்பம் என்று சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய காலத்தில் ஆட்சியை அரபு ஆட்சி செய்த செய்தனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் மொத்தமாக அவர்கள் வலம் வந்தார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நல்லவர்கள் ஆட்சி செய்த காலத்தில் அல்லாஹு தாலா செல்வ செழிப்பை கொடுத்தான், மன நிம்மதியை கொடுத்தான், மக்களுக்கு ஏற்ற ஆட்சியை செய்கின்ற அதற்கு உண்டான பொருளாதார உதவிகளை கொடுத்தான். செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் கூட உணவு அதிகாரியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு மிஸ்ருடைய அதிபராக ஆனார்கள். அவர்களும் ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரா யூசுஃபிலே அவர்களுடைய ஆட்சியை பற்றியும் சொல்லுகின்றான். அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது இன்னா நராக்க மினல் முஹ்சினீன் என்று சொல்லுகின்றான். உம்மை நான் பார்க்கின்றேன், மினல் முஹ்சினீன், மக்களுக்கு உபகாரம் செய்கின்றவர்களில் உன்னை நான் பார்க்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நபிமார்கள் பொறுமையாக இருந்ததன் விளைவு, அதிலிருந்து அவர்களுக்கு மிக விரைவாக அந்த கஷ்டங்களிலிருந்து விடுதலை கிடைத்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பொறுமையாக இருந்தார்கள், எவ்வளவு சிரமங்களை தாங்கியிருப்பார்கள். மக்கள் எல்லாம் அவரிடத்தில் போய் சொன்னார்கள், காலு உதீனா மின் கப்லி அன் தஅதியனா வ மின் பஅதி மா ஜைதனா, மூசாவே, நீங்கள் வருவதற்கு முன்னாலும் நாங்கள் ஃபிரௌனை கொண்டு சோதிக்கப்பட்டிருக்கிறோம், நீங்கள் வந்த பிறகும் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம், ஃபிரௌன் செய்கின்ற அநியாயங்கள் அழிச்சாட்டியங்கள் நீங்கள் பார்க்கவில்லையா என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் மக்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் முடிவு என்ன? 40 ஆண்டுகள் துவா செய்த பிறகு அல்லாஹ் ஃபிரௌனை அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமைக்கு கிடைத்த வெற்றி என்று குர்ஆன் சொல்லி தருகிறது. எனவே அநியாயக்காரன் என்றும் அவனுடைய அநியாயத்திற்கு உண்டான கூலியை, தண்டனையை பெற்றே தீருவான், மறுமையில் கிடையாது, உலகத்திலே அதற்கு உதாரணம் தான் ஃபிரௌன். எவ்வளவு சுபசோகமாக அவன் ஆட்சி செய்தான். ஆனால் அவனுடைய முடிவு என்ன என்பதை தான் பார்க்க வேண்டும். வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இந்த இறுதி முடிவு முத்தகீன்களுக்கு சாதகமானது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அநியாயர்களுக்கு பாதகமானது என்பதை சொல்லி காட்டுகிறான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமை சிரமப்படுகின்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். அநியாயம் செய்கின்றவர்களுக்கு ஃபிரௌனுடைய அநியாயம் கண்ணுக்கு முன்னால் வந்து போக வேண்டும். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அநியாயத்தின் கூலி அது இன்று இல்லை என்றாவது நீ பெற்றுத்தான் தீருவாய் என்பதை அந்த ஃபிரௌனுடைய அந்த அநியாயங்கள், அந்த தண்டனைகள் நமக்கு குர்ஆனிலே உதாரணம் காட்டப்படுகிறது. செய்தனா ஹஜ்ரத் ஆசியா அம்மையார் யாரை பெருமானார் நாளை மறுமையில் திருமணம் செய்வேன் என்று சொன்னார்களோ அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள். கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கமெல்லாம் கடந்து செல்லுகின்ற பொழுது அவர்கள் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை குர்ஆன் சொல்லித் தருகிறது, ரப்பி இப்னிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா,
ரெண்டே துவா தான் அவர்கள் கேட்டார்கள். உலகத்தில் ஒன்று, மறுமையில் ஒன்று. அல்லாஹ் எனக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தை தா, உன் வீட்டை தா, பைத்தன் ஃபில் ஜன்னா ஒன்று. இரண்டாவது என்ன, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி, ஃபிரௌனை விட்டும் அவனுடைய அநியாயத்தை விட்டும் எனக்கு பாதுகாப்பு தா துன்யாவில் கேட்டார்கள். அல்லாஹ் அதை அவர்களுக்கு கபூல் செய்து கொடுத்தான். அவர்கள் பொறுமையாக இருந்ததனால் நாளை மறுமையிலே அவர்கள் நபிக்கு மனைவியாக ஆனதெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஹஜரத் முத்தர்ரஃப் பின் அப்துல்லா என்று சொல்லுகின்ற மிகப்பெரிய இமாம் உடைய நாவிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தை, லஅன் அபீத நாஇமன் வ அஸ்பஹ நாதிமன் அஹப்பு இலைய மின் அன் அபீத அன் காயிமன் வ அஸ்பஹ முஅஜமன். என்ன வார்த்தை சொல்லுங்க, முஅஜபன் என்ன வார்த்தை சொல்லுகின்றார்கள் ஹஜரத் முத்தர்ரஃப் பின் அப்துல்லா. ரெண்டு வார்த்தை அவருடைய வார்த்தை கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது. முதல் வார்த்தை, ஒரு மனிதன் இரவில் தூங்குகின்றான், ஆனால் அவன் காலையில் எழுந்து இருக்கின்ற பொழுது கை சேதத்தோடு எழுந்திருக்கின்றான். அல்லாஹுக்கு நான் மாறு செய்து விட்டேன், பாவம் செய்து விட்டேன், தப்பு செய்து விட்டேன், அவனுடைய தண்டனையிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது என்று தான் செய்த பாவத்திற்கு வருத்தப்பட்டவனாக தூங்கியவன் பாவம் செய்து தான் தூங்கினான். அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவன் தூங்கவில்லை, அவன் மாறு செய்து தூங்குகின்றான். ஆனால் அவன் காலையில் எழுந்திருக்கின்ற பொழுது கை சேதத்துடன் எழுந்திருக்கின்றான். முத்தர்ரஃப் பின் அப்துல்லா சொல்லுகின்றார்கள், எனக்கு இது பிரியமானது எதை விடவும் என்று கேட்டால், நான் இரவிலே வணக்கம் செய்துவிட்டு காலையில் திமிருடன் எழுந்திருப்பதை விட. நான் இரவில் யார் தெரியுமா, நான் வணக்கம் செய்து விட்டேன், இரவில் நான் வணக்கசாலி ஆபித், என்னுடைய பட்டியல் எதில் இருக்கிறது தெரியுமா, நான் வணக்கசாலியிலே, இரையச்சமுடையவனிலே, முத்தகையினிலே, முவஹிதீனிலே, மோசினிலே. இன்று ஒரு கூட்டத்தை நாம் பார்த்தால் அவர்கள் பேச்சுக்கு பேச்சு தௌஹீதுகள், நாங்கள் தௌஹீதுவாதிகள் என்று பெருமானார் கூட அந்த வார்த்தையை தன் வாழ்நாளிலே அதிகமாக சொன்னது கிடையாது. நபி அவர்களுடைய நாவிலிருந்து தௌஹீத் என்ற ஒரு வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்கிறது என்று நாம் ஹதீஸ்களிலே எண்ணி பார்த்தால் எண்ணி முடித்து விடவிடலாம். வாழ்நாளிலே அவர்கள் 10 தடவைகளுக்குள் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார்கள். ஆனால் இன்று அந்த கூட்டத்தில் அதனுடைய பெயரையே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் பேச்சுக்கும் மூச்சுக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். நபி எதை பயமுறுத்தாட்டவில்லை, அதை கொண்டு பயமுறுத்தாட்டி கொண்டிருக்கிறார்கள். ஷிர்க் என்ற ஒரு வார்த்தை நபியுடைய நாவலிருந்து கூட அந்த வார்த்தை அதிகம் வரவில்லை. ஆனால் இன்று ஒரு கூட்டம் ஷிர்க் என்ற ஒரு வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு நபிமார்களுக்கு இல்லாத கவலை, ஒரு இறைநேசர்களுக்கு இல்லாத கவலை இன்று வருகின்ற கூட்டத்திற்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹு தாலா கூட குரானில் ஷிர்க் என்பதை 2 இடங்களில் தான், 2 ஆயத்தில் தான் அதை பயமுறுத்தாட்டுகின்றான். அது மன்னிக்கப்படாத பாவம் என்று, மீதி இருக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். சையதுனா முத்தர்ரஃப் பின் அப்துல்லாவுடைய வார்த்தை மிக முக்கியமானது. வணக்கம் செய்துவிட்டு திமிரிலை சுற்றுவதை விட, அந்த நன்மையை கொண்டு பெருமை அடிப்பதை விட, பாவம் செய்துவிட்டு கை செய்தப்படுவது சிறந்தது என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், தௌபாவுடைய மஜ்லிஸுடைய நோக்கமே அதுதான். நாம் பாவம் செய்தோம் என்பது நிச்சயம், அதனுடைய வருத்தத்தின் பிரதிபலத்தான் இந்த மஜ்லிஸாக இருக்கிறது. நாம் செய்த பாவத்தின் அந்த அழுகையினுடைய கண்ணீருடைய வெளிப்பாடு தான் இந்த மஜ்லிஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது இன்னொரு வார்த்தை முத்தர்ரஃப் பின் அப்துல்லா சொல்லுகின்றார்கள், இன்ன ஹாதல் மௌத கத் அஃப்ஸத அலா அஹ்லின் நஈமின் நஈமம். ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த மரணம் இருக்கிறது, எல்லாத்திற்கும் ஒரு எண்டிங் இருக்கிறது. மனிதன் என்னத்தான் நிம்மதியாக சுப செய்தியாக வாழ்ந்தாலும் அவனுடைய எண்டிங் என்ன தெரியுமா, மரணம் தான். என்ன சொல்லுகின்றார்கள் முத்தர்ரஃப் பின் அப்துல்லா, இன்ன ஹாதல் மௌத், நிச்சயமாக இந்த மரணம் சந்தோஷமாக ஜாலியாக சுற்றி திரிகின்றவர்களுடைய அந்த சந்தோஷத்திற்கு முடிவு கட்டக்கூடியது. ஒரு நாள் மனிதன் மரணிப்பான். சொல்லிவிட்டு அவர்கள் அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள், ஃபத்லுபு நஈமன் லா மௌத்தகி. என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, நீ என்னப்பா ஜாலியா இருக்கிற, என்னப்பா லீவ்ல எங்கப்பா போன, இந்த ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன், கொடைக்கானலுக்கு போனேன், கேரளாவுக்கு போனேன், அங்கே போனேன், குற்றாலத்திலே குளிக்க சென்றேன் என்றெல்லாம் சொல்லுகின்றவர்களே, அந்த நியாமத் முடிந்து விட்டது. ஏன், அதற்கு எண்டிங் மரணத்தை கொண்டு முடிவு இருக்கிறது. அல்லாமா முத்தர்ரஃப் பின் அப்துல்லா சொல்லுகின்றார்கள், நீ எந்த நியாமத்தை தேட வேண்டும் தெரியுமா, என்ன ஜாலி தெரியுமா நீ பெற வேண்டும், மௌத்தபி, அதற்கு எண்டிங் இருக்கக்கூடாது, மரணம் இருக்கக்கூடாது. நீ இருக்கக்கூடிய இன்பத்திற்கு முடிவு இல்லாத ஒரு இன்பத்தை தேடு. என்ன அர்த்தம் என்று சொன்னால், 2 விஷயத்தை அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். ஒன்று, படைத்த ரப்பனுடைய இன்பம் தான் முடிவில்லாது. 2வது மறுமை, சொர்க்கம். ஏங்க, அதற்கு பிறகு மௌத்தே கிடையாது. லா மௌத்தபி என்றால் இந்த உலகத்தில் எல்லாத்திற்கும் மௌத் இருக்கிறது. மறுமையில் ஒருவன் போய்விட்டால் மரணமே கிடையாது. ஏன், மௌத்துக்கே மௌத்து வந்து விடுகிறது. எனவே உலகில் வாழுகின்ற யாராக இருந்தாலும் ஒரு இன்பத்தை தேட வேண்டும். எந்த இன்பம்,
அது மரணம் இல்லாத இன்பமான மறுமையாக இருக்க வேண்டும் அல்லது ரப்புடைய பொருத்தமாக இருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்கும் தான் எண்டிங்கே கிடையாது என்ற ஒரு வார்த்தையை செய்து நாம் முத்தரஃப் பின் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், உலகில் யாரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் அவனுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னங்க ஜாலியா இருந்தா எவ்வளவு நாளைக்குங்க? வெக்கேஷன்ல வந்திருக்கிற 2 மாசங்க ஸ்கூல் திறந்து விட்டால், காலேஜ் திறந்து விட்டால், அல்லது நான் வேலைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்றால் இந்த இன்பம் முடிந்துவிடும். எல்லா இன்பத்திற்கும் முடிவு இருக்கிறது என்ற செய்தியை அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இன்பமாக இருக்கக்கூடியவர்களே, நீ இருக்கக்கூடிய இன்பத்தை சுருக்கிக் கொள்ளாதே, நீட்டிக்கொள் என்று சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், நாம் மறுமையை தேடி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள், நல்லோர்களுடைய தொடர்புகள், இதுவெல்லாம் அதற்கு முடிவுகள் கிடையாது, மரணங்கள் கிடையாது என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்க வேண்டும். இரண்டாவது செய்தி என்னங்க? நாம் ஒரு செய்தியை பார்க்க வேண்டும். செய்தினா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ஜினுடைய மாசமாக இருக்கிறது. செய்தினா உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்களும் ஹஜ்ஜுக்கு போனார்கள் நபியுடன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அவர்களை பார்த்து, உம்மு சலமாவே தூஃபி மின் வராஇன் நாஸ் வ அன்தி ராகிபா, மக்களோடு கலந்து நீ ஆண்களோடு போட்டி போட்டு கொண்டு தவாப் செய்யாதே. நீ எங்கே தவாப் செய்ய வேண்டும் தெரியுமா? எங்கே ஆண்கள் முடிந்து விட்டார்களோ, மின் வராஇன் நாஸ், மக்களுடைய பார்வைகளுக்கு பின்னால் நீ தனியாக தவாப் செய். வ அன்தி ராகிபா, மக்களோடு நீ நடந்து கொண்டு அவர்களுடைய தோளோடு தோல் உரசிக்கொண்டு இல்லாமல், வாந்தி ராக்கிபத்து, நீ வாகனத்தில் இருக்கின்ற நிலைமையில் நீ தவாப் செய் என்று சொன்னார்கள். அன்றெல்லாம் காபாவிலே வாகனத்தை, குதிரையை எடுத்து கொண்டு வர முடியும், ஒட்டகத்தை கொண்டு வர முடியும், அதன் மேல் அமர்ந்து அங்கேயே தவாப் செய்ய முடியும் என்ற சூழ்நிலை இருந்துச்சு. இன்றும் வாகனத்தில் வர முடியாவிட்டாலும் கூட மக்களோடு சேராமல் தனியான முறையில் நாம் இன்று பார்க்கின்றோம். ஹஜ்ஜுக்கு போகின்றவர்கள், உம்ராவுக்கு போகின்றவர்கள், ஹஜல் அஸ்வதை தொடுகின்ற ஆசையிலே, காபாவை தொடுகின்ற ஆசையிலே நாம் பெண் என்பதை மறந்துவிட்டு, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் மஹரம்கள் என்பதை மறந்துவிட்டு, நாம் போட்டிருக்கக்கூடிய ஆடை இஹ்ராம் என்பதை மறந்துவிட்டு, நம்முடைய பார்வையில் எல்லாம் ஹஜல் அஸ்வதை தொட வேண்டும், காபாவை தொட வேண்டும் என்ற சிந்தனையில் அவர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இது சரி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்? இது வெறும் காபாவை தொடுவதனால் மட்டும் சிறப்பு கிடையாது, ஹஜல் அஸ்வதை தொடுவதனால் மட்டும் கிடையாது. மாறாக அல்லாஹ் எப்படி அதை தொட சொன்னான், யாரை தொட சொன்னான், எப்படி சூழ்நிலையில் தொட சொன்னான் என்பதை பார்க்க வேண்டும். அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு உம்மஹாத்துல் மூமினீனுக்கு நபி கட்டளையிடுகின்றார்கள், நீ மக்களுடைய பார்வைக்கு அப்பாற்பட்டு அவர்களோடு சேராமல் நீ தனியாக சுற்றி கொண்டிரு, தவாப் செய், அதுவும் வாகனத்தில் என்று சொன்னார்கள். என்று சொன்னால், நம் போன்ற இந்த காலகட்டத்திலே லட்சக்கணக்கான மக்கள் தவாப் செய்கின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்கள் தங்களுடைய கடமைகளும் பெண்கள் தங்களுடைய உரிமைகளையும் பேணி பாதுகாத்து அவர்கள் தவாப் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் உரித அலைஹி தீபுன் ஃபலா யருத்தஹு ஃபஇன்னஹு தீபுன் என்றார்கள் பெருமானார். ஃபஇன்னஹு தீபுர் ரீஹ் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? ஒரு நல்ல வார்த்தைகள் யாராவது கொடுத்தால் நீங்கள் உடனே அத்தரை போன்றதாக இருந்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அதை மறுத்து விடாதீர்கள், அதை கொண்டு நல்ல வாடை வருகிறது என்றார்கள் பெருமானார். ஒரு நல்ல நறுமணம் வீசுகின்ற ஒரு பொருளை கொடுத்தாலே அது உடலுக்கு பாதுகாப்பானது, உடலே கமகம என்று அது மனம் தருகின்ற கூடிய ஒரு வஸ்துவை நபி மறுத்து விடாதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். என்று சொன்னால், இது போன்ற நல்ல மஜ்லிஸ்களிலே கொடுக்கப்படுகின்ற வார்த்தைகள் உடலுக்கு அது மனம் தருகின்றது கிடையாது, ரூஹுகளுக்கும் கல்வுகளுக்கும் அது மனம் தருகின்ற நல்ல வாசனையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற மஜ்லிஸ்களில் நாம் அதிகம் அக்கறை எடுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு அக்கறை கொடுத்தா வானாதி நபி அவர்கள் சொன்னார்கள், மறுத்துறாதீங்க. ஏங்க? அதனால் உங்களுக்கு பாய்தா தருகிறது, உடலுக்கு பாய்தா, ஆடைக்கு பாய்தா, அதனால் மனம் வீசுகிறது என்று சொன்னால், நல்ல இடங்கள், நல்லோர்களுடைய தொடர்புகள், அதிலே கொடுக்கப்படுகின்ற கேட்கப்படுகின்ற வார்த்தைகள் நம் காதை தாண்டி கல்பு வரை, ரூஹு வரை போகிறது என்று சொன்னால், அதை எப்படி நாம் புறக்கணிக்கலாம், அதை நாம் தூரப்படுத்தலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நேரம் கடந்து விட்டது. நம்முடைய மஜ்லிஸினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன குல்லுல் பலாயா தூன தீனிக ஆஃபியா. பார்த்தீங்களா? என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, குல்லுல் பலாயா தூன தீனிக ஆஃபியா. உன் தீனையை அப்பாற்பட்டு எந்த சோதனை வந்தாலும் அது ஆரோக்கியமானதுதான். தீனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதுதான் முசீபத். உன் ஷரியத்திற்கு பாதிப்பு வந்து விட்டதா, உன்னுடைய ஈமானுக்கு பாதிப்பு வந்துட்டதா, அதுதான் உனக்கு பாதிப்பை தவிர, அதுதான் முசீபத்தை தவிர, துன்யாவுக்கு வருகின்ற சோதனைகளும் கஷ்டங்களும் அது ஆஃபியத் என்று சொன்னார்கள். குல்லுல் பலாயா தூன தீனிக ஆஃபியா.
உன் தீனுக்கு அப்பாற்பட்டு. அப்ப நமக்கு வருகின்ற சோதனைகள் தீனுக்குள்ளதா, ஈமானுக்குள்ளதா, உடலுக்குள்ளதா என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு நஷ்டமாகிவிட்டது பொருளாதாரத்திலே, வியாபாரத்திலே, தீன் பாதிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் அவன் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன் தெரியுமா? நஷ்டம் ஏற்பட்டது துன்யாவில் தானே தவிர தீனில் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சில நஷ்டவாளிகளை பற்றி சொல்கின்றான். அவர்களுக்கு துன்யாவும் போய்விட்டது, துன்யாவிலும் அவர்கள் நஷ்டவாளிகள், மறுமையிலும் நஷ்டவாளிகள். உலாய்க ஹுமுல் காசிரூன், அவர்கள் நிரந்தர நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். யார் அவர்கள்? யார் இந்த உலகில் நாம் வந்த நோக்கத்தை மறந்துவிட்டு அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்து அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லித் தருகின்றான் என்று சொன்னால், நாம் நம்முடைய கடைசி நேரம் வரை நம்முடைய நாவுகள் ஜிக்ரிலையும் நல்ல மஜ்லிஸிலையும் இருக்க வேண்டும். அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், அல்லதீன லா தஸாலு அல்சினத்துஹும் ரதபத்தம் மின் ஜிக்ரில்லாஹ். யார் வாழ்நாளிலே துன்யாவிலே அவருடைய நாவுகள் அல்லாஹுடைய ஜிக்ரை கொண்டு ஈரமாகி கொண்டே இருந்ததோ, என்ன அர்த்தம்? ஜிக்ரிலே அவருடைய நாவுகள் ஈடுபட்டு கொண்டே இருந்தது. அவருடைய நேரங்கள், பொருளாதாரங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள், பேச்சுக்கள், மூச்சுக்கள் அல்லாஹுடைய ஜிக்ரிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறதே, அவர்கள் யதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். வஹும் யதுஹக்கூன, அவர்களுமோ சிரித்து கொண்டு நுழைவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா? சொர்க்கத்திற்கு போறது ஒரு பாக்கியம், அதுவும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக போறது ஒரு பாக்கியம். இது யாருக்கு கிடைக்கும்? யார் தங்களுடைய வாழ்நாளிலே ஜிக்ரை, தன்னுடைய நாவை அதிகம் ஜிக்ரில் ஈடுபடுத்துவார்களோ, பயன்படுத்துவார்களோ என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாம் தௌபாவுடைய மஜ்லிஸாக இருக்கட்டும், ஜிக்ருடைய மஜ்லிஸாக இருக்கட்டும், ஸலவாத்துடைய மஜ்லிஸாக இருக்கட்டும், குர்ஆனுடைய மஜ்லிஸாக இருக்கட்டும், எல்லாம் நம்மை நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைக்க வைக்கும், அதுவும் சிரித்த நிலைமையில் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த உலகில் பார்க்கின்றோம், யார் யாரையோ நண்பராக பயன்படுத்துகின்றார்கள், யாரையோட பழகுகின்றார்கள், யார் யாருடைய சுற்றுகின்றார்கள். பயணத்திலே யாரோடு போகின்றான் என்று தெரியவில்லை, யாரோடு சாப்பிடுகின்றான் என்று தெரியவில்லை, யாரோடு தூங்குகின்றான் தெரியவில்லை. இன்றெல்லாம் பஸ்ஸுகளிலே 2 பேர் தூங்குகின்றவர்கள் இருக்கிறது. ஒருவன் இவன் இருக்கின்றான், இன்னொருத்தவன் யார் தூங்குகிறான் என்று தெரியவில்லை. அவன் நல்லவனா, கெட்டவனா, குடிகாரனா, அவன் அல்லாஹுடைய எதிரியா, நண்பனா என்றெல்லாம் இல்லையே. நபி அவர்கள் சொன்னார்கள், லா துசாஹிப் இல்லா மூமினன், நீ பழகுவதாக இருந்தால் மூமினோடு பழகு. வலா யாக்குல் தாமுக இல்லா தகி, உன் உணவை நல்லவன் தான் சாப்பிட வேண்டும், இறை பக்தியுடையவன் தான் உன் உணவை சாப்பிட வேண்டுமே தவிர வேறு மோசக்காரன், அல்லாஹுக்கு மாறு செய்கின்றவன், பாவம் செய்கின்றவன் உன் உணவை சாப்பிடக்கூடாது. என்ன அர்த்தம் என்று பார்க்கின்றோம். பள்ளிவாசலுக்கு வாசலிலே யார் யாருக்கோ காசை கொடுத்து விடுகின்றார்கள், சாப்பாட்டை கொடுத்து விடுகின்றார்கள். அவர்கள் தொழுகின்றவர்களா? அவர்கள் அல்லாஹை நினைக்கின்றவர்களா? அல்லாஹுக்கு சுக்ரியா செய்கின்றவர்களா என்று பார்ப்பது கிடையாது. பள்ளிவாசலில் எத்தனையோ பேர் தொழ வருகின்றார்கள், தகுதியானவர்கள், ஏழைகள், அவர்கள் நல்லவர்கள், அவர்களுக்குத்தான் நம் உணவுகள் போய் சேர வேண்டும். தொழுகையாளிகளாக நம்முடைய உணவுகள், இறை பக்தி உடையவர்களுக்கு நாம் உணவுகள் கொடுக்கின்ற பொழுது இந்த ஹதீஸுக்கு நாமும் வந்து விடுவோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய காசு பணங்கள், உணவுகள் நல்லோர்களுக்கு போக வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், அக்கல தாமக்குமுல் அபரார், உங்கள் உணவை நல்லோர்கள் சாப்பிடட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் நம்முடைய பழக்கமும் சரி, தொடர்பும் சரி, உணவும் சரி, காசு பணங்கள் எல்லாம் நல்லோர்களுக்காக செலவு செய்யப்பட வேண்டும், நல்லதற்காக செலவு செய்யப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெருமானார் இன்று பார்க்கின்றோம், ஒரு கூட்டம் இருக்கிறது, ஆசார் என்று சொல்லுகின்ற இறை பெருமானாருடைய ஆசாரை ஷரீஃபுகளை மறுக்கின்றது. என்னங்க, நபியோடு முகபத்தும் கிடையாது, இஷ்கும் கிடையாது. ஆனால் சஹாபாக்குடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? பாருங்க, இதெல்லாம் புகாரிலே வருகின்ற ஹதீஸ் தான். ஹஜ்ரத் ஆயிஷா அம்மையார் தங்கள் வீட்டிற்கு வருகின்ற, நபியுடைய மரணத்திற்கு பிறகு தன்னை சந்திக்க தங்கள் வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளிடத்தில், சஹாபாக்களிடத்தில் அமர வைத்து ஆயிஷா நாயகி என்ன தெரியுமா? ஜீவாங்க இசாரன் கிசான் முலப்பதன், அவர்கள் ஒரு கீழாடை எடுப்பார்கள், மேலாடை எடுப்பார்கள், நபி போட்டிருந்த அங்கி எடுப்பார்கள். சொல்லிட்டு எடுத்துட்டு சொல்றாங்க, பி ஹாதா குபிதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த ஆடைகளை, இதில் தான் பெருமானாருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது, நபி இதை போட்டு விட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அந்த ஆடைகளை வீட்டிற்கு வருகின்ற சஹாபாக்களுக்கு காட்டுகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஆசார் ஷரீஃபுடைய சுன்னத் இன்று எங்கே இருக்கிறது? நபி வழி என்று சொல்லுகின்றவர்கள் என்றாவது நபியினுடைய ஜுப்பாவுக்கு மரியாதை கொடுத்திருப்பார்களா, பார்த்திருப்பார்களா? நபியினுடைய புனிதம் பொருந்திய தாடிகளையும் முடிகளையும் என்றாவது சந்தித்திருப்பார்களா? அதை சந்திப்பதை ஆதரித்திருப்பார்களா? அதற்கெல்லாம் சக்தி இல்லை என்று சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு இடத்தில் போய் கேளுங்கள், வீட்டிற்கு வருகின்ற விருந்தாளிகளுக்கு உணவு மட்டும் கொடுப்பது கிடையாது, பெருமானார் ரூஹ் கைப்பற்றப்பட்ட புனிதம் பொருந்திய ஆடைகளை காட்டிவிட்டு பாருங்கள்,
உங்களுடைய கண்கள் ஈமான்கள் உங்களுடைய இந்த ஆடைகளை பார்ப்பதை கொண்டு வலுப்பெறட்டும் என்று நாங்கள் நபியை பார்க்கவில்லை, ஆனால் நபியை போட்டிருந்த ஆடையை பார்த்து விட்டோமே. நாங்கள் தாபியங்கள், எத்தனையோ தாபியங்கள் இருந்தார்கள், மஸ்ரூப் போன்றவர்கள் இருந்தார்கள், ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வருவார்கள். நாங்கள் நபியை பார்க்கவில்லை, பரவாயில்லை, நபி போட்டிருந்த ஆடையை பார்த்து விட்டோம், நபி போட்டிருந்த காலணிகளை பார்த்து விட்டோம் என்று பார்த்துவிட்டு செல்வார்களே. இதுவெல்லாம் ஹதீஸுடைய கிதாப்களில் வருகின்ற செய்தியை தான் நாம் எல்லாம் இங்கே சொல்லுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இன்னைக்கு எல்லாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எப்படிங்க கிடைக்கும்? மன் சபர அலல் கூதி ஷதீதி சபரன் ஜமீலன், நபி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த உணவை கொண்டு கஷ்டமான சூழ்நிலையிலும் பொறுமையான அழகிய பொறுமையில் யார் பொறுமையாக இருந்தாலும், பார்த்தீங்களா 3 நிபந்தனை. அல்லாஹ் ஒரு உணவை கொடுத்தான், ரொம்ப கஷ்டமான உணவு, போதுமாக்கி கொள்ளுகிறது, ரொம்ப ரொம்ப அதிகமான கிடையாது. இன்று ஆடவரம் தலைவிரித்து ஆடுகிறது, இவர் அவரை பார்க்கிறார், அவர் இவரை பார்க்கிறார், அதனால் வருகின்ற பிரச்சனை தான். அல்லாஹ் கொடுத்த உணவை கொண்டு போதுமாக்கி கொண்டாரோ, அதுவும் கஷ்டமான சூழ்நிலையில், அதுவும் அழகான பொறுமையாக யார் பொறுமையாக இருப்பாரோ, நபி சொல்லுகின்றார்கள், இவருக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அஸ்கனஹுல்லாஹுல் ஃபிர்தௌஸ் ஹைது ஷாஅ, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே நாளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் அவரை நுழைக்க செய்வான், அவர் விரும்பிய விதத்தில் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் இந்த ஹதீஸை சொல்கிறேன் என்றால், இன்று மனிதர்கள் அனைவரும் ஆடம்பரத்திற்கு ஆசைப்படுகின்றார்கள். தன்னுடைய காசு பணங்கள் அதிகமாக கிடைக்க வேண்டும், அதிகமாக செலவு செய்யப்பட வேண்டும் என்ற சிந்தனையிலே அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளாமல் அவனிடத்திலே முறையிடுகின்ற, அதுவும் சபரன் ஜமீல் என்ற ஒரு தன்மையே இல்லாத அளவுக்கு, ஒரு கால் பொறுமையாக இருந்தாலும் அது அழகான பொறுமையாக இல்லை. ஏங்க பொறுமையா இருக்கிறீங்க? வேற வழி இல்லைங்க, அல்லாஹ் எங்களை இது மாதிரி ஆக்கிட்டான் என்று புலம்புகின்ற பொறுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்தால் இது போன்ற நியாமத்துகள் நமக்கு நிலைக்காது என்பதை நாம் பார்க்க வேண்டும். செய்தனா அம்ர் இப்னு அக்தாப் என்று சொல்லுகின்ற சஹாபி ரசூல் சொல்லுகின்றார்கள், இன் தஹைது இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால லி ஜம்மலக்கல்லாஹ் ஃபகான ஷைഖன் கபீரா. பார்த்தீங்களா, நல்லோர்களுடைய தொடர்புகள், துஆக்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லாம அம்ர் இப்னு அக்தாப் ரஹ்மத்துல்லாஹ், நான் நபி இடத்தில் சென்றேன், ஒரு வேளை நபிக்கு செய்தேன், கிதுமத் செய்தேன், நபி உடனே துஆ செய்து விட்டார்கள். ஜம்மலக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அழகை நீட்டி தருவானாக. பார்த்தீங்களா, இன்னைக்கு யாரும் துஆ செய்யறவங்க யாரும் கிடையாதுங்க. காசு கொடுக்கிறோம், டாக்ஸ் சொல்லுகின்றோம், அவருக்கு ஏதாவது பரிகாரம் செய்து விடுகிறோம், டீ வாங்கி கொடுத்து விடுகிறோம், ஆனால் அவர் செய்த உபகாரத்திற்கு நாம் துவா செய்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. நபியுடைய சுன்னத் என்ன தெரியுமா? யாராவது தனக்கு ஒரு உதவியோ, தனக்கு யாராவது ஒரு ஹிதமத் செய்து விட்டால் உடனே அவருக்கு மறுமையின் துவா செய்வார்கள். பார்த்தீங்களா, அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு துவா செஞ்சாங்க, பெரும் பெரும் சஹாபாக்கள், அனஸ் பின் மாலிக்கு துவா செஞ்சாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நபி அவர்கள் துவா செய்தார்கள். துவாவுடைய பலமை உண்டாக்கி கொள்ளுங்கள், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்கின்ற சேவைகளுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள், அது பலித்துவிடும் என்பதை நீங்கள் பத்துவா செய்யாதீர்கள், அதுவும் பலித்துவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்கள பார்த்து ஜம்மலக்கல்லா என்றார்கள், அல்லாஹ் உனக்கு அழகை நீட்டி தருவானாக. சஹாபாக்கள் சொல்லுகின்றார்கள், 80 வயது கடைந்து விட்டது, அம்ர் இப்னு அக்தபை நாங்கள் பார்க்கின்றோம், பல்லு கீழே விழவில்லை, முடி நரைக்கவில்லை, அழகோ அழகு. ஏன்? நபியுடைய நாவிலிருந்து வந்த ஒரே ஒரு துவா, ஜம்மலக்கல்லா, அது அழகை கொடுத்து விட்டது என்று சொல்லுகின்றார்கள். வயதான முதிர்ந்த காலத்திலும் அவர்கள் அழகாக தென்பட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. எனவே நாம் இந்த உலகில் அதிகம் சம்பாதித்தது என்ன தெரியுமா? மின் அல்லாமா இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மின் அஅவாமில் மகாசிபி, இந்த உலகில் நாம் அதிகம் சம்பாதித்தது வஅஜல்லில் மகானிமி, உலகத்துடைய காசு பணங்களாக இருக்கட்டும், நாம் அதை பெரிதாக நினைத்து விட்டோம். ஆனால் உலகில் நாம் சம்பாதித்ததில் மிக அதிகமானது, மிக உயர்ந்தது என்ன தெரியுமா? கஸ்பு ஸதாக்கத்தில் அக்யார், நல்லோர்களுடைய தொடர்பு என்றார்கள் அல்லாமா இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹ். அப்ப நல்லோர்களுடைய தொடர்புகள் தான் நமக்கு கிடைக்க பெறாத மிகப்பெரிய பாக்கியம். நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களில் மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? நல்லோர்களுடைய தொடர்பு என்று குறைந்து விட்டது. அது ஏங்க, ஒரு மனுஷனை எடை போடணும்னு சொன்னா அவன் பழகக்கூடிய நண்பர்களை வைத்து, அவன் பேசுகின்றவர்களை வைத்து எடை போட்டு விடலாம். நல்லவர்களுடைய தொடர்பு என்று குறைந்து விட்டது பார்க்கின்றோம். இன்று பெற்றோர்கள் பயப்படுகின்ற காலம். நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில், வாலிபர்கள் விஷயத்தில் கொஞ்சோண்டு அவன் வளர்ந்து விட்டால் யாரோடு பேசுகின்றான், யாரோடு பழகுகின்றான், எங்கே போகின்றான், எங்கே அவனுடைய தொடர்புகள் எதுவும் தெரியவில்லை என்பது. ஆனால் அன்றைய காலத்தெல்லாம் நல்லவர்களுடைய தொடர்புகள் தான் அவர்கள் பெரிய சொத்தாக நினைத்தார்கள். அவருடைய வீட்டுல காசு பணங்கள் எதுவும் கிடையாது, ஆனால் அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள், அவர் இறந்து விட்டால் அவருக்காக துவா செய்கின்ற, அவருக்காக என்றும் மற்றவர்கள் துவா செய்யக்கூடிய நல்லோருடைய தொடர்புகள் இருக்கிறது, இது மிகப்பெரிய சொத்து என்றார்கள் அல்லாமா இப்னு சஅதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், வஇக்தினாம் அது ஐயத்தீம் ஃபில் ஹயாத்தி வ பஅதல் மமாத். பாத்தீங்களா, வாழும் போதும் சரி, மரணித்த பிறகும் அவருடைய துஆக்கள் கைகூடும். பாத்தீங்களா,
இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம், நம்ம யார் கூடயாவது பழகணும், அவர் நம்ம இறந்து போகும்போது துவா செய்ய மாட்டார், இறந்து போன பிறகு துவா செய்ய மாட்டார். அவரே அவருக்கு துவா செய்யாத போது அவர் எப்படி நமக்காக துவா செய்வார்? ஆனா நல்லவர்களுடைய வாழ்ந்து பாருங்கள், இன்றும் நாம் எத்தனையோ நல்லவர்களை பார்க்கின்றோம். அவர்கள் தங்களுடைய துவாக்களிலே பெயரை சொல்லி சொல்லி துவா செய்கின்றார்கள். இவருக்காக, அவருக்காக, அவருக்காக. அவர் இறந்து போய் 50 வருஷம் ஆகியிருக்கும். அவருடைய பிள்ளைகளை மறந்து விட்டார்கள், மனைவி மறந்து விட்டார்கள், நண்பர்கள் மறந்து விட்டார்கள், சொந்தங்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் இவர்கள் இன்றும் 50 ஆண்டுகள் கழித்து அவருடைய பெயரை சொல்லி துவா செய்கிறார்கள் என்று சொன்னால், இதுதான் நல்லவருடைய தொடர்புகள் நமக்கு தேவை என்பதை அல்லாம இப்னு சாதி ரஹ்மத்துல்லா ஃபில் ஹயாத்தி வ பாதல் மமாத், வாழும்போதும் மரணத்தை பிறகும் அவர்கள் துவா செய்வார்கள் என்றார்கள். எனவே நாம் நாம் பாவம் செய்கிறோம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். பார்த்தீங்களா? அல்லாம இப்னுல் கையும் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க, லவ்லா ஹெல்முஹு வ மக்ஃபிரத்துஹு, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான், சகிப்பு தன்மையுடையவனாக இருக்கிறான். இந்த ரெண்டு மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் செய்கின்ற பாவத்திற்கு லஸல்ஸலத்தி ஸமாவல் அர்து மின் மஆசில் இபாத், அடியார்கள் செய்கின்ற பாவத்திற்கு வானமும் பூமியும் என்றோ கீழே விழுந்திருக்கும், நிலநடுக்கமாகி இந்த வானமும் கீழே விழுந்திருக்கும், பூமி எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி உடைந்திருக்கும். ஏன்? மனிதர்கள் செய்கின்ற பாவம் அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய தன்மை உடையவன் என்பதின் காரணமாகவும் சகிப்பு தன்மை உடையவன் என்பதன் காரணமாகத்தான் இந்த பூமி ஆங்காங்கே இருக்கிறது, பூமி அங்கே இருக்கிறது, வானம் அங்கே இருக்கிறது, நட்சத்திரங்கள் அங்கே இருக்கிறது, கடல் அங்கே இருக்கிறது, எல்லாம் அங்கே இருக்கிறது. என்ன காரணம்? மனிதர்கள் செய்கின்ற பாவத்தை எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. யோம இதின் துஹஜ்ஜிசு அக்பாரஹா, எல்லாம் இந்த உலகத்தினுடைய பொருட்களும் நாளை மறுமையில் மனிதன் செய்த பாவத்திற்கு சாட்சி சொல்லும். ஆனாலும் இந்த உலகில் அமைதியாக இருக்கு. நாம் பார்க்கிறோம், நமக்கு முன்னாடி ஒருத்தன் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா நம்ம என்ன அவ்வளவு ரோஷக்காரனா, நாம் என்ன அவனை படைத்தோமா? ஆனா நமக்கே கோபம் வருகிறது. இவன் பேசுற பேச்சை கேட்டு, இவன் செய்கின்ற செயல்களை பார்த்து நமக்கே கோபம் வருகிறது. நம்ம ரெண்டு அப்பா விடலாமா என்றெல்லாம் நினைக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அல்லாஹ் படைத்தவன், உணவை தருகின்றான், மூச்சை தந்திருக்கிறான், பேச்சை தந்திருக்கிறான், அவனுடைய கைகாலுடைய ஆரோக்கியத்தை எல்லாம் அவன் தான் கொடுத்திருக்கிறான். அவனை படைத்தவன். ஆனால் அவனுக்கு முன்னால் அவன் பாவம் செய்கின்ற பொழுது அமைதியாக இருக்கிறான் என்று சொன்னால், என்ன ரப்பீல ஹலீம், என்னுடைய இறைவன் ஹலீமானவன், சகிப்பு தன்மையுடன் இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் பாவம் செய்கிற உண்மைத்தான், ஆனால் தௌபாவும் ரகசியமாகவும் செய்ய வேண்டும். அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அல் அவ்வாபுல் ஹஃபீஸ், அல்லாஹ் குர்ஆன்ல அவ்வாப் என்று சொல்லுகின்றான். அவ்வாப்னா யார்? தன்னிடத்தில் ஒதுங்குகின்றவர்கள். ஹஃபீஸ், பாதுகாப்பாங்க. யாருங்க அவ்வாபுல் ஹஃபீஸ்? முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டுச்சு, அவ்வாபுல் ஹஃபீஸ்னா யாருங்க என்று கேட்டோடு அவர்கள் சொன்னார்கள், யார் தெரியுமா? அல்லதி யுதுனிபு தம்ப சிர்ரன், பாவமும் தனியாக செய்வான், சும்ம யதூபு மின்ஹு சிர்ரன், அந்த ரப்பிடத்திலே தனியாக ரகசியமாக தௌபாவும் செய்வான், அவன் தான் அவ்வாப் என்றார்கள். பத்தீங்களா? பாவம் மறைச்சி செஞ்சுட்டான், கதவு மூடி செஞ்சுட்டான், யாரும் பார்க்கல. தப்பு செய்யும் போது யாரும் பார்க்கல, தௌபா செய்யும் போது யாரும் பார்க்கவில்லை. பார்த்தீங்களா? தனிமையில் தௌபா. அதனால்தான் சூஃபியாக்கள், மகான்கள் சொல்லுகின்றார்கள், நீ பாவத்தை தனியா செய்தால் தௌபாவையும் தனியாக செய், நீ பாவத்தை கூட்டாக செய்தால் தௌபாவையும் கூட்டாக செய். ஏன்? நீ பாவத்தை கூட்டாக செய்தாய், தௌபாவும் கூட்டாக இருக்க வேண்டும், பகிரங்கமாக இருக்க வேண்டும். ஏன்? பாவம் பகிரங்கமானது, தௌபா ரகசியமானது. ஏங்க? பாவம் ரகசியமானது என்று சொல்லுகின்றார். எனவே அவனுக்கு அவ்வாப் என்ற பெயர் இருக்கிறது என்று சொன்னால், ரொம்ப நாம் நம்மிடத்தில் பாவம் செய்கின்றவனை நாம் மன்னிப்போமா என்பதை கேள்வி. தண்டிக்கலாம், ஆனால் மன்னிப்போமா? சரி, பெருந்தன்மையோடு மன்னித்து விட்டாலும் கூட அவனுக்கு நாம் வெகுமதி தருவோமா என்று கேட்டால் கிடையாது. ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இன்னல்லாஹ் யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹிரீன், பாவம் செய்கின்றவர்களை மன்னிக்க மட்டும் கிடையாது, அவன் அனைத்தும் கொண்டிருந்தான், சேர்த்துக் கொள்கின்றான், அவனுக்கு பட்டத்தை தருகின்றான், உயர்வை தருகிறான் என்று சொன்னால், அந்த ரப்பை விட்டும் நாம் எங்கே போவது என்ற தௌபாவுடைய மஜ்லிஸுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், என்ன ஒரு வார்த்தை, நபியுடைய நுபுவத்துடைய நாவிலிருந்து வந்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை தான், அது யாராலும் பேச முடியாது, ரப்பை தவிர யாரும் அந்த வார்த்தையை பேச முடியாது. நபி அவர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க? மா கரிஹித ஐயராஹு நாஸ், மக்கள் எதை பார்த்து விட்டால் உன்னிடத்திலிருந்து நீ வெறுப்பாயோ, பல தஃஅலுஹு இதா கலவுத, அந்த பாவத்தை நீ தனிமையில் செய்யாதே என்றார்கள் பெருமானார். அப்ப என்ன அர்த்தம்? 4 பேருக்கு முன்னாடி நம்ம தம் அடிக்க மாட்டோம், 4 பேருக்கு முன்னாடி சாராயம் குடிக்க மாட்டோம், 4 பேருக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கிண்டல் பண்ண மாட்டோம் என்று சொன்னால், தனிமையிலும் இதை செய்யாதே என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? எந்த ரப்பு கூட்டாக இருந்தானோ அவன் தான் தனிமையிலும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ மக்களுடைய பார்வையை பார்க்கின்றாய், ரப்புடைய பார்வை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாய்? கதவை சாத்தி விட்டால் ரப்புக்கு மறைவு இருக்கிறதா என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நம்முடைய பாவங்களை விட்டு நாம் நியாமத்துகளை பெற ஆசைப்பட வேண்டும். சலமா பின் தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், குல்லு நியாமத்தின், நியாமத்துனா என்னங்க? ஆரோக்கியம். நியாமத் என்றால் என்ன? அருள். நியாமத் என்றால் என்ன? வெகுமதி என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது சொன்னார்கள், நியாமத் என்றால் எது தெரியுமா?
சோதனை என்றால் எது தெரியுமா? எது உன்னை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அது நியாமத்தாக இருக்கிறது. எது அல்லாஹ்வை விட்டு உன்னை தூரப்படுத்துமோ அதுதான் சோதனை, அதுதான் கஷ்டம் என்ற ஒரு செய்தியை அல்லாமா சலமா பின் தீனார் பஹிய பலியத்துன் லா துகர்ரிபுக இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை உன்னை நிற்கவில்லையா அது பலியத்துங்க, சோதனை என்றார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள் நடத்தப்படுகிறது. காலத்தின் கட்டாயம். நாம் பாவத்தினுடைய இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் பகிரங்கமாகவும் நம்முடைய பாவங்கள் அதிகமாகவும் செய்யப்படுகிறது. ஆனால் நாம் நன்மையின் பக்கம் விரைகின்றவர்களாக இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சிறந்த உம்மத் என்று யாரை சொல்லுகிறான் தெரியுமா? நீங்கள் பாவம் செய்தால் நீங்கள் பிறரை தடுக்க வேண்டும். மற்றவர்கள் பாவம் செய்கின்ற பொழுது நன்மையை கொண்டு ஏவ வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே தௌபாவுடைய மஜ்லிஸுடைய மிகப்பெரிய நோக்கம் நாம் செய்த பாவத்திற்கு வருத்தப்பட வேண்டும், இனிமேல் செய்யக்கூடாது என்ற உறுதியும் இருக்க வேண்டும். செய்த பாவத்தை நினைத்து நாம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்ச வேண்டும், கொஞ்ச வேண்டும் என்ற 3 நோக்கத்தின் அடிப்படையில் தான் வாரம் வாரம் புதன்கிழமை என்று குறிப்பாக நபி அவர்கள் சொன்னார். ஏன் புதன்கிழமையை தேர்ந்தெடுத்தோம் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த காரியம் புதன்கிழமை நடக்கிறதோ அதில் வெற்றி இருக்கிறது என்றார்கள். நாம் செய்கின்ற தௌபாவிலும் வெற்றி இருக்கிறது. எப்படி அல்லாஹு தாலா லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் என்ற ஒரு வார்த்தையை ஹஜரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றில் சொன்னார்களோ, பாவம் செய்யாமல் அல்லாஹ் அவர்களை மன்னித்தானோ, பாவம் செய்துவிட்ட பிறகு நம்மையும் அல்லாஹ் மன்னிப்பான் அந்த வார்த்தையினுடைய தாக்கத்தின் காரணமாக என்ற அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். ஒரு பொருளை ஒருவன் தயார் செய்கிறான், யாருடைய பேர், அந்த தயார் செய்தவனுடைய பேர், கம்பெனியினுடைய பேர் போட்ட உடனே நமக்கு ஒரு தைரியம் வந்து விடுகிறதா, இந்த கம்பெனியா, உடனே வேலை செய்துவிடும். இந்த கம்பெனியுடைய மாத்திரை, இந்த டாக்டர் சீல் கொடுத்த மாத்திரை, அவர் சொன்ன மாத்திரை கண்டிப்பாக வேலை செய்யும், தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுகின்ற நாம், இந்த சொல்லுகின்ற தௌபா அந்த சீல் யார் தெரியுமா கொடுத்தா? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். மறந்து விடாதீங்க, இந்த சீல் எப்படி ஒரு மாத்திரையின் மேல் சீல் இருந்தால் அதற்கு வேல்யூ கூடிவிட்டதோ, நாம் சொல்லுகின்ற கலிமாவுடைய சீல் யாரது தெரியுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபியினுடைய, எந்த நபியின் பெயரில் குர்ஆனிலே சூரா இருக்கிறதோ அந்த யூனுஸ் நபியை அல்லாஹ் சொன்னான், ஃபஜ்தபாஹு ரப்புஹு ஃபஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அல்லாஹ் சாலிஹீன்களில் அவர்களை சேர்த்து வைத்து விட்டான் என்று சொல்லுகின்றானே. அப்படிப்பட்ட யூனுஸ் நபியினுடைய முத்திரை நாம் சொல்லுகின்ற வார்த்தையிலே குத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பார்க்க மாட்டான், சொல்லுகின்ற வார்த்தையிலே குத்தப்பட்டிருக்கக்கூடிய முத்திரையை பார்க்கிறான். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த வார்த்தையினுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய பாவங்களை போக்கி நாம் சிறந்த முறையில் வருங்காலத்திலே கயாமத்துடைய கடைசி காலத்திலே இன்னும் அதிகமாக நன்மை செய்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறுகின்ற பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله
لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله. الفاتحة. إياك نعبد وإياك نستعين. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم ربنا وصل صاب ما أكرمنا من كلام هذه هدية واصلة رحمة نازلة بركة شاملة تحفة كاملة من على روح سيدنا نبينا سندنا مولانا قرة عين محمد صلى الله عليه وسلم بالأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء الحسن مشايخنا مشايخ القادرية چشتية نقشبندية سهرة شقارية فاية كبرية ويسية حسية نورية رضوان الله تعالى. اللهم انفعنا ببركاتهم. اللهم انفعنا بعلومهم. اللهم انفعنا من آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وأساتذتنا ومشايخنا وأصدقائنا وأقربائنا لمن له حق علينا ولجميع أمة محمد صلى الله عليه وسلم الذين آدم الإسلام إلى يوم القيامة. اللهم யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னிச்சிரு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் வெயிலுடைய தாக்கத்திலிருந்தும் பாதுகாப்பு கூடிய அல்ல, நரகத்துடைய பாதுகாப்பு கூடிய அல்ல, கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு கூடிய அல்ல, குறிப்பாக யா அல்லாஹ் பலஸ்தீன மக்கள் காசாவுடைய மக்களுக்கு யா அல்லாஹ் பாதுகாப்பு கூடிய அல்ல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கூடிய அல்ல, வயதானவர்களுக்கு பாதுகாப்பு கூடிய அல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு கூடிய அல்ல, குறிப்பாக யா அல்லாஹ் அந்த குழந்தைகளுக்கு என்ன ரிஸ்க் தேவையோ அல்ல அதை பரிபூர்ணமான முறையில் கொடுத்துறியா அல்ல. அநியாயம் செய்கின்றவர்களை அல்ல நீ அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்துறியா அல்ல. முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் ஒற்றுமை கூடிய அல்ல. யா அல்லா முஸ்லீம் நாடுகளுக்கு யா அல்லா முஸ்லீம்களுடைய ஈமானுடைய உணர்வை தாயா அல்ல, இஸ்லாத்துடைய உணர்வை தாயா அல்ல, குஃப்ருடைய வெறுப்பை எங்களுக்கு போடியா அல்ல, பாவத்தின் மீது வெறுப்பை எங்களுக்கு போடியா அல்ல, ஈமானின் மீதும் முஸ்லிம்கள் மீதும் பிரியத்தை அதிகப்படுத்தியா அல்ல, மனிதாபிமானத்தையும் மனித நேயத்தையும் அதிகப்படுத்தியா அல்ல. எல்லா நாட்டுக்கு மக்களுக்கும் யா அல்லா, எல்லா நாட்டில் வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கும் யா அல்லா நீ பாதுகாக்கக்கூடிய அல்ல. எங்கள் அனைவருக்கும் மத்தியில் யா அல்லா பிணக்கம் இல்லாமல் யா அல்லா நிம்மதியாக சந்தோஷத்தோடு ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி கொடுத்தியா அல்லா. இந்த தௌபாவுடைய மஜ்லிஸை ஏற்றுக்கொண்டு யா அல்லா நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து யா அல்லா வருங்காலத்தில் உன்னை திருப்திப்படுத்தி வாழ்கின்ற பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி கொடுத்தியா அல்லா. யாரெல்லாம் அரசாங்க தேர்வுகள் எழுதியிருக்கிறார்களோ யா அல்லா, பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே அவர்கள் அனைவருக்கும் வெற்றியை தருவாயா அல்லா, நிம்மதியை தருவாயா அல்லா, சந்தோஷமான வாழ்க்கையை தருவாயா அல்லா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு அலா நபி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.